ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் கீழே போய் பார்க்கும்போது ஒரு மிராக்கிள் இருந்ததுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே செம்பருத்தி செடி தான். ஒரு செடியிலேயே இது சாண்டில் கலர் பூ இருக்கிற செடி தான் இது. பார்த்திங்கன்னா, இது நம்ம வீட்டில் 2 வருஷமாக இருக்குது. ப்ரூன் பண்ணி விட்டுருந்தோம், கட் பண்ணி விட்டுருந்தோம் கிளைகளெல்லாம். இந்த கலர் பூ தான் இது. அதே செடியிலே பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் பூவும் பூத்துருக்கு. அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க எனக்கு. நேற்று போய் பார்க்கும்போது அது மொட்டாக இருந்தது, ரெட் கலர் மொட்டு இருந்தது. அந்த சாண்டில் கலர் பூ ஒன்றும், ரெட் கலர் மொட்டு ஒன்று இருந்தது. அது ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி போய் பார்க்குறேன், அது ரெட் கலராகவே பூத்துருக்குது. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சாண்டில் கலரு செம்பருத்தி செடியில் ரெட் கலர் பூ பூத்துருந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது தொடும்போதே கீழே விழுந்துருச்சு. அப்புறம் நான் நேற்று பறிச்சுட்டு வந்த அந்த சாண்டில் கலர் பூவையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தேன். பார்த்திங்கன்னா, சாண்டில் கலர் பூவில் சென்டரில் அந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதே ரெட் கலர் இது இந்த ரெட் கலர் பூலையும் தெரியுது. அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. சாண்டில் கலர் பூ சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லையா, அதே ஸ்டார் இந்த ரெட் கலர் பூலையும் இருக்குது. அது நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. இது எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரியல. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தேன். அதான் உங்கள் கூட உங்கள்கிட்ட போடுறேன். நீங்கள் என்ன எதனால் இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு யாருக்காவது ஐடியா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. பாருங்கள், இந்த மாதிரிலாம் நான் கேள்வி கூட பட்டதில்லை. ஹாப்பி கார்டனிங்.